வணக்க மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் யாரிடமும் சொல்லாதே பகுதி 3, அத்தியாயம் 13. புற்றுல பல துவாரங்கள் இருந்தாலும் ஒரு துவாரத்தின் வழியா ஒரு பாம்பு தலை நீட்டி பார்த்துச்சு. அங்குலமா உயர்ந்துச்சு. அதோட உடம்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் வளைஞ்சு நின்னுச்சு. அந்த பாம்பு படம் விரிச்சபடி நின்னுச்சு. அதோட கண்ணு ரெண்டும் கருப்பு வைரங்கள் மாதிரி ஜொலிக்கவும் ஆரம்பிச்சது. அதன் வழியா பிரியாவையும் அர்ஜுனையும் அது பார்த்துச்சு. அவ்வளவு பெரிய பாம்பை பார்த்ததுமே பிரியாவுடைய உள்ளங்கால் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவ 2 அடி பின்னாடி போனா. அது மட்டும் இல்ல, எவ்வளவுதான் தைரியமானவனா இருந்தாலும் அர்ஜுன் பிரியாவோட கையை இருக்க பிடிச்சுக்கிட்டான். பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, பாம்புன்னா படையும் நடங்குன்னு. அர்ஜுன், அந்த நாகமாணிக்கம் நிஜம்தான் போல இருக்கு. நம்ம கிட்ட அது இருக்கிறது இந்த பாம்புக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பாரு எப்படி எழுந்திருச்சு நிக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பிரியா பயத்தோட சொல்லவும், பிரியா நீ சொல்றது வாஸ்தவம் தான். உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய ஆச்சரியம். என்னால இதை நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும் அர்ஜுன். அதே நேரம் இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சிக்கவும் முயற்சி செய்யணும். சரி பிரியா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். நம்ம இங்கிருந்து கிளம்புனதும் இந்த பாம்பு நம்ம கூடமே வருதான்னு பார்க்கலாம். வருந்தான் என் மனசுக்கு தோணுது. அது நம்மளை பாக்குறத பாரு, மிளகு மாதிரி 2 பெரிய கண்ணுங்க. அந்த 2 கருப்பு புள்ளிங்களுமே அதோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அப்படியே காட்டுது பாரு அப்படின்னு பிரியா ஆச்சரியப்பட்டு பேச ஆரம்பிச்சா. நிஜமா சொல்றேன், கடவுள் ரொம்பவே பெரியவர். அவரை விட ஒருத்தர் பெரியவரா இருக்கவே முடியாது. நாமெல்லாம் வெறும் தூசுதான். 2 கருப்பு புள்ளிகளை கண்ணாக்கி அதனால உலகத்தையே பார்க்க வைக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். கடவுள் எவ்வளவு பெரியவர்ன்றத நான் இப்ப உணர ஆரம்பிச்சிட்டேன். அர்ஜுன், நாகமாணிக்கத்தை விட்டுட்டு நீ கடவுள்கிட்டயே போயிட்டியா? பிரியா கேட்டுக்கிட்டே என்னோட பைக்ல ஏறி உக்காந்தா. சரி பிரியா, நம்ம கிளம்பலாம். என்ன சொல்ற? கிளம்பலாம் அர்ஜுன். நான் இந்த நாகமாணிக்கத்தை பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பரிசோதனைய நான் எல்லா கோணத்திலையும் பண்ணி பாத்துற போறேன். நீ வேகமா வண்டி எடு. அந்த பாம்பு நம்மளை பின்தொடர்ந்து வருதான்னு பாப்போம். பிரியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது காதல விழுந்த மாதிரி அந்த பாம்பு புற்றுக்குள்ளேயே போயிருச்சு. இது அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்துருச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அர்ஜுன், எனக்கு தூக்கம் வருது, நான் படத்துக்கு போறேன்னு சொல்ற மாதிரியே உள்ள போயிருச்சு அப்படின்னு கிண்டலா சொன்னான். அதானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனா பிரியா. சரி நீ கிளம்பு, எனக்கு லெஸ் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபியை குடிக்கிற வழியை பார்ப்போம். அர்ஜுன் அதன் பிறகு எதுவுமே பேசாம பைக்கை வேகமா உதைச்சான். அது சீர தொடங்குச்சு. அந்த சத்தம் கேட்டு அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த பாம்பு மறுபடியும் உள்ள இருந்து எட்டி பார்த்துச்சு. காஃபி ஷாப் ரொம்ப குறைவா வெளிச்சம் உள்ள ஒரு மூலையா தேர்ந்தெடுத்து உக்காந்துக்கிட்டா பிரியா. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே தன்னை பாத்திரவே கூடாது அப்படின்ற விஷயத்துல அவ ரொம்ப தெளிவா இருந்தா. துப்பட்டாவை தலைக்கு முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸையும் முகத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா. அவளை என்னான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தும் ஒரு டை கட்ட மனுஷர் எதுல வந்து, ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கவும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. நீங்க அப்படின்னு பிரியா ஆச்சரியமா கேட்கவும், என்னம்மா என்ன தெரியலையா, உங்க பங்களாவோட ஆர்கிடெக்ட் நான் தானே. அந்த நபர் சொல்லவும், ஓ ஆமா ஆமா அப்படின்னு சட்டுன்னு அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அம்மா நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சா. நல்லா இருக்கம்மா, பத்திரிக்கையில படிச்சேன், அம்மாவுக்கு பத்மஸ்ரீ கொடுக்க போறாங்களாமே அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு பிரியா சன்னமான உணர்வோட கொஞ்சம் தர்ம சங்கடமா உணர ஆரம்பிச்சா. அதே சமயம் அர்ஜுன் கையில காஃபியோட அங்க வந்து சேர்ந்தான். அது ஒரு செல்ஃப் சர்வீஸ் காஃபி கிளப். நீங்க இந்த காஃபி ஷாப் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதோடைய ஓனரே என்னோட ஃப்ரெண்டு தான். அவருக்கு நீங்க யாருங்கிறது தெரிஞ்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொன்னாரு அந்த நபர். பேச்சோட பேச்சா தன்னுடைய ஃப்ரெண்டை பிரியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அவருடைய கேபின் நோக்கி போகவும் செஞ்சாரு. இத பிரியா உணர்ந்துகிட்டா. அர்ஜுன், காஃபியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், முதல்ல கிளம்பு அப்படின்னு அவனை தள்ளிக்கிட்டு அங்க இருந்து பாய தொடங்கினா. தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்த ஆர்கிடெக்ட் ரொம்பவே ஏமாந்து போயிட்டாரு. இங்கதாங்க இருந்தாங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அட, காஃபி கூட குடிக்காம போயிட்டாங்க பாருங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அவரு. அங்க ஒருத்தருக்கு 10 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேரும் மதுரையுடைய தனியார் துப்புரவு நிபுணர்கள். சில பேரு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, டை கட்டி இருந்தாங்க. ஒருத்தர் தோட்டக்கார மாதிரி வேட்டி சட்டையும் தோல்ல துண்டும் போட்டிருந்தாரு. அவ்வளோ பேரும் லைன் லட்சுமிக்காக அம்பாரி மாளிகையுடைய ஒரு தனி குளிரூட்டப்பட்ட அறையில காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லயன் லட்சுமி அந்த அறைக்குள்ள நுழைஞ்சா. கூடவே நிழல் போல சிட்டி பாபும் உள்ள வந்தான். எல்லாரும் மரியாதையா எழுந்து நின்னாங்க.
அத்தனை பேரையும் உட்கார சொன்ன லட்சுமி பார்க்க ரொம்பவே சோகமா தெரிஞ்சா. எப்போவும் அவ காதலியின் கழுத்துலயும் மின்னக்கூடிய வைர நகைகள் அன்னைக்கு இல்ல. துப்புரை நிபுணர்கள் ரொம்பவே புத்திசாலிகள். அவளை முகத்தை வச்சு அவ எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருக்கா அப்படின்றத யூகிச்சுட்டாங்க. சிட்டி பாபு தான் அவங்க எல்லார்கிட்டையும் பேசவும் ஆரம்பிச்சான். உங்க எல்லாருக்கும் மேடம் சார்பா என்னுடைய வணக்கங்கள். மேடத்துடைய ஒரே பொண்ணான பிரியதர்ஷினின்ற பிரியா காணாம போய் ஒரு நாள் 3 மணி நேரம் ஆகுது. சரியா சொல்லணும்னா 27 மணி நேரம் ஆகுது. அவங்க மட்டும் காணாம போகல, அவங்களோட சேர்ந்து விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்க கல்லும் காணாம போயிருக்கு. இந்த விஷயங்கள மேடம் போலீஸ்ல பேச விரும்பல. போலீஸுக்கு போனா ஏதாவது ஒரு விதத்துல பத்திரிகைக்கு தகவல் போயிடும். அது ஒரு வகையில காணாம போன பிரியாவுக்கு கெடுதலா கூட முடியலாம். அதனாலதான் தனியார் துப்புரை நிபுணர்களான உங்களை இங்க வர சொல்லியிருக்காங்க. சின்ன மேடம் பிரியதர்ஷினின்ற பிரியாவை பற்றி தகவல்கள் ஒரு உரையில உங்க ஒவ்வொருத்தருக்கும் தரப்படும். உங்கள யாரு சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க கேட்கிற ஊதியம் தரப்படும். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் சரி என்கிட்ட கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதே நேரம் இப்படி ஒரு தேடல் நடக்குதுன்ற விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். இதை ஒரு சின்ன எச்சரிக்கை கூட சொல்ல விரும்புறேன். சிட்டி பாபு லயன்லட்சுமி பேச நினைச்சத அப்படியே கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சுட்டான். அவன் பேசி முடிச்சதும் அம்பாரி மாளிகையோட கணக்காளர் அந்தோணிமுத்து ஆளுக்கு ஒரு உரையை கொடுத்தாரு. அதுல பிரியாவோட போட்டோவும் அவளை பற்றிய விஷயங்களும் நிறையவே இருந்துச்சு. கூடவே கவர்ல 5000 ரூபாய் பணமும் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தொகை ஒரு புது உற்சாகத்தை ஏற்படுத்திருச்சு. முகத்துல சுவிட்ச் போட்ட உடனே லைட் எறிகிற மாதிரி எல்லார் முகத்திலையும் சிரிப்பு தொற்றிக்கவும் செஞ்சுது. அந்த கவரை விநியோகம் பண்ணி முடிக்கவும் ஒரு டிடெக்டிவ் எழுந்து நின்னாரு. அவரை பார்த்ததும் சிட்டி பாபு என்ன ஏதாவது கேள்வியா அப்படின்னு கேட்டான். ஆமா சார். சரி கேளுங்க. சின்ன மேடம் யாரையாவது காதலிச்சாங்களா? இது ஒரு வழக்கமான கேள்வி. அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அர்ஜுன் அப்படின்ற சக மாணவனோடு அவங்களுக்கு நெருங்கிய நட்பு இருந்துச்சு. அந்த அர்ஜுன் பத்தியும் இந்த உரையிலேயே தகவல்கள் இருக்கு. உங்ககிட்ட பணப்படுங்கிறதுக்காக யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனா மாஜி எம்எல்ஏவான ராஜதுரை மேடம் மேல ரொம்ப கோபமா இருக்கிறதுனால அவரை நீங்க கட்டாயம் மோப்பம் பிடிக்கலாம். இன்னொரு சந்தேகம் இருக்கு. ராஜதுரம் மாதிரியே வேறு யாருக்காவது பகையோ பொறாமையோ இருக்கா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். நல்லா மட்டும் இல்ல, எப்படி யோசிச்சாலும் இல்லைங்கிறது மட்டும்தான் பதிலா வரும். அப்படின்னா அவங்களோட மாணிக்கங்கள் காணாம போனதா சொன்னீங்கல்ல, அதோட மதிப்பு என்ன? அது பல கோடி தேரும். அதுக்காகவே அவனை கடத்த வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில மாணிக்கம் இருக்கிறது ராஜதுரை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்றது தான் எங்களோட அபிப்பிராயம். அப்போ ராஜதுரை தான் முக்கியமான வில்லனா இருக்கலாம். ஆனா அந்த ஆள்கிட்ட மேடம் பேசிட்டாங்க. அவனுக்கு சின்ன மேடம் காணாம போனதே தெரியல. மேடம் பேச போய் தான் அவனுக்கே தெரிய வந்திருக்கு. அதே நேரம் அவன் தெரியாத மாதிரி நடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாணிக்கம் வெளியே கிடைக்காத ஒரு அதிசயமான பொருளா என்ன? கிட்டத்தட்ட அப்படிதான் பாபு சார். அப்புறம் இன்னொரு விஷயம், செத்து போன நரிக்குடி ஜமீன் ஒரு நாகமாணிக்கம் வச்சிருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நாகமாணிக்கம் தான் இதுவா இல்ல இது வேற ஏதாவதா அப்படின்னு நேரடியா ஒரு நபர் விஷயத்தை எக்கு தப்பா தொடவும் லயலட்சுமி ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டா. பிறகு மௌனமா ஆமோதிக்கவும் செஞ்சா. அதே தான் இது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சா. அதுக்கு மேல பிரதானமான கேள்விகள் இல்லாததால எல்லாருமே எழுந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரா லயன்லட்சுமி கும்பிட்டபடியே அந்த அறையை விட்டு வெளியேறவும் ஆரம்பிச்சாங்க. அவங்க அங்கிருந்து போகவும் சிட்டி பாபு லட்சுமி பக்கம் திரும்பினா. மேடம், அந்த சாமியாரை சந்திக்கணும்னு சொன்னனே, கோமமலைக்கு நான் ஆட்களை அனுப்பியிருக்கேன். ஒருத்தருக்கு 2 பேரா போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து நல்ல தகவல் வந்து சேர்ந்துடும். சிட்டி பாபு சொல்லவும் நான் அந்த சாமியாரை ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லயன்லட்சுமி சொன்னதும், தைரியமா இருங்க மேடம், நம்ம வரையில என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. பிரியா மேடத்துக்கு எதுவும் ஆகியிருக்காது. சிட்டி பாபு என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அழுகைனாலே என்னன்னு தெரியாத லயன்லட்சுமியோட கண்கள்ல கண்ணீர் அவளையும் அறியாம வெளியேற ஆரம்பிச்சது. அழகர் மலை அடிவாரம் டவுன் பஸ்ல இருந்து உதிர்ந்த சிட்டி பாபு அனுப்பிய அந்த 2 பேரும் பழக்கடைகள்ல கண்ணில் பட்ட கொய்யா, மாம்பழம், சப்போட்டான்னு எல்லா விதமான பழங்களையும் 50 ரூபாய்க்கு வாங்கி அவங்க வச்சிருந்த பையில போட்டுக்கிட்டு பழமுதிர் சோலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரத்திலேயே 2 இளைஞர்கள் வெள்ளரி பிஞ்சுகளோட ஒரு போட்டிக்கு தயாரா இருந்தாங்க. அழகர் அடிவாரத்துல இருந்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் வரைக்கும் வெள்ளரி பிஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசா. அந்த போட்டி 2 பேரையும் நல்லாவே தூண்டி விட்டுருச்சு. வெள்ளரி பிஞ்சுகளை மேல கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு அங்கிருந்த நபர் ஒருத்தட்ட கேட்கவும், எங்க உங்களால முடிஞ்சா கொண்டு போங்க பார்க்கலாம்
ஆனா கையில கம்பெல்லாம் வச்சுக்க கூடாது. சரிங்க, அப்படி கொண்டு போனா என்னதான் நடக்கும்? பழமுதிர்ச்சோரை வரைக்கும் குரங்குகளால பிரச்சனை, அதுக்கு மேல மூலிகை தோட்டம் வழியா போகையில தேனீக்களால பிரச்சனை, அதுக்கும் மேல கோமமலையை நோக்கி போக ஆரம்பிச்சீங்கன்னா கரடிங்க கண்ணில் மட்டும் பட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அந்த 2 பேருக்கும் அடிவாரத்திலேயே அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. போட்டிக்கு தயாரான இளைஞன் ஒருத்தன் கையில வெள்ளரி பிஞ்சுகள் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கவும் அவனை ஒரு மந்தி துரத்த ஆரம்பிச்சது. அவன் வெள்ளரி பிஞ்சை தூக்கி எரிஞ்சிட்டு விட்டா போதுன்னு ஓடிக்கிட்டு இருந்தான். அம்பாரி மாளிகையை சேர்ந்த வேலைக்காரங்க 2 பேரும் அவங்க கையில வச்சிருந்த பழப்பைய பயத்தோட தொட்டு பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஒரு கஞ்சா சாமியாரு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் கண்கள்ல அப்படி ஒரு போதை, ஆனா கொஞ்சம் கூட தடுமாற்றமே இல்லாம நடந்து வந்தாரு. 2 பேரையும் பார்த்துட்டு, நீங்க உங்க மாளிகையில பாம்பு பிடிச்ச சங்கானந்த சாமியை பார்க்க வந்திருக்கீங்க தானே அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வியை கேட்டதும் அந்த 2 வேலைக்காரங்களுக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. அத்தியாயம் 14. அந்த கஞ்சா சாமிக்கு கண்ணு 2 சொருகி கலந்தாலும் பேச்சு மட்டும் சரளமா வந்துச்சு. உடம்பு லேச தள்ளாடினாலும் கீழே விழல. லட்சுமிக்காக சிற்றுப்பாப்பால் அனுப்பப்பட்ட அந்த 2 பேருக்கும் கஞ்சா சாமிய எந்த அளவுக்கு நம்புறதுன்னு பெரிய அளவுல குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சது. அது அவங்க முகத்துல எதிரொலிக்கவும் செஞ்சது. என்னையா யோசிக்கிறீங்க? நீங்க தேடி வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் சாமி என்ன அனுப்பி வச்சாரு. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. புறப்படலாமா? கஞ்சா சாமி திரும்ப கேட்கவும் அந்த 2 வேலைக்காரங்களும் ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன திரும்பவும் யோசனை? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையோ? இல்ல, தேடி வந்தது நாங்க தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் சாமி, இல்லைன்னா உங்களை மாதிரி வெறும் ஆசாமி ஆயிடுவேன். இப்படி பொதுவா சொன்னா எப்படிங்க? விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரிய போதாக்கும். சித்த யோகம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னா பாரு, சித்த யோகம்னா உனக்கு என்னன்னு தெரியல, நீ எல்லாம் கேள்வி கேட்கற. சரி, என் பின்னாடியே வா. அட இருங்க சாமி, ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி மப்போடு இருக்க நீங்க எங்களை எப்படி அங்க கூட்டிட்டு போவீங்க? அதுக்கு பேசாம அந்த சாமியவே இங்க கூட்டிட்டு வந்துடலாம்ல. அப்போ உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையாக்கும். அட என்ன சாமி நீ ஆட்டம் ஆடுற, கண்ணெல்லாம் வேற சொருகி கிடக்குது. உன் பின்னாடியே வந்து நாங்க ஏதாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளத்துல விழவா? வேணாம் அப்படின்னு அந்த 2 வேலைக்காரங்களும் கிண்டலா பேச ஆரம்பிச்சானுங்க. எந்த நிலையிலையும் நான் கீழே விழ மாட்டேன், நீங்க தான் கவனமா வரணும். சரி, வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் போய் சாமி கிட்டே சொல்லிடுறேன். அந்த கஞ்சா சாமிக்கு கொஞ்சம் கோபமும் வந்துருச்சு. உடனே திரும்பி நடக்கவும் செஞ்சாரு. எல்லாரும் போகக்கூடிய வழித்தடத்துல போகாம அவரா ஒரு பக்கம் போகவும் ஆரம்பிச்சாரு. அவரு கோபமா திரும்பி நடக்க ஆரம்பிச்சதும் 2 வேலைக்காரங்களும் ஒருத்தர் ஆச்சரியமா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாம அவரை பின்தொடரவும் செஞ்சாங்க. அதே சமயம் அவங்க 2 பேர்ல ஒருத்தன் வச்ச அந்த செல்போன் ஒலிக்க ஆரம்பிச்சது. லைன்ல சிட்டி பாபு தான். போன் எடுத்து பேச ஆரம்பிச்சான் ஒரு வேலைக்காரன். வணக்கம் சார், நாங்கள் இப்போ அழகர் கோயில் அடிவாரத்தில் தான் இருக்கோம். யாருன்னு தெரியல, ஒரு கஞ்சா சாமியார் நம்ம பங்களாவுக்கு வந்த சாமியார் கூட்டிகிட்டு வர சொன்னதா எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதான் தயங்கி நிற்கிறோம். ஆனால் அவர் எங்ககிட்ட கோச்சிக்கிட்டு திரும்ப நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் எதிர்முனையில் சிட்டி பாபு, அட கூறு கட்டவனுங்களா, அவருக்கே தெரியாமல் அவர் பின்னாடியே போங்க, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்த சாமியை பார்த்து கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா சாமியை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சானுங்க. குட்டையான மரங்கள், சரளைய கற்கள், ஊட்டமா வளர்ந்திருந்த கோரை புற்கள், அதுக்கு நடுவுல பிணைஞ்சு கிடக்கக்கூடிய பிரண்டை கொடிகள். அந்த கஞ்சா சாமி போகக்கூடிய பாதைகள் எல்லாமே கொஞ்சம் தினுசா தான் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல பளிச்சென்னு கருப்பு சிவப்பு கோட்டோட மரவட்டைகள் வேற. அந்த வேலைக்காரங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது விசுக்குன்னு ஒரு புதற்குள்ள இருந்து ஒரு கீரி எட்டி பார்த்துச்சு. அதை பார்த்ததும் 2 பேரும் கொஞ்சம் பயந்து அப்படியே நின்னானுங்க. அந்த கஞ்சாசாமி எதையும் கண்டுக்கல. தள்ளாடிபடி நடந்தாலும் விழற மாதிரியான பாவனையே பண்ணாலும் விழவே இல்லை. மரக்கூட்டங்களுக்கு நடுவுல புகுந்து போக ஆரம்பிச்சாரு. டேய், இப்படியே இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? தூரமா கணக்கு, போறோம், பாக்குறோம். அந்த சாமியை பிடிச்சி கையோட இழுத்துக்கிட்டு வரோம். அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு கஞ்சா சாமியாரை பின்தொடர்ந்து போகவும் ஆரம்பிச்சாங்க. நான் இதே மதுரையில் பிறந்து வளர்ந்தவன், ஆனா எனக்கு இப்படி ஒரு மலைப்பாதை இருக்குதுன்னு தெரியல. பாத்தியா? தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நாம என்ன பண்ண போறோம்? இங்க நாமெல்லாம் இருக்க முடியுமா என்ன? ஏன் முடியாது? ஊருக்குள்ள போக்குவரத்து நெரிசல்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். இன்னொரு பக்கம் வெயிலும் புழுக்கமும். இங்க வந்தா நிம்மதியா காத்தோட்டமா இருக்கலாம்ல. அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு சின்ன ஓடை தென்பட்டுச்சு. அதுல ஓடிட்டு இருந்த நீரோட சிறுசிறுப்பு காலில் பட்டதும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் பரவசம் மின்னல் மாதிரி ஓட ஆரம்பிச்சது. நடந்து வந்த களைப்புல
கையால அள்ளி ஒரு வேலைக்காரன் குடிச்சிட்டு, ஆத்தி என்ன தண்ணி இது இவ்வளோ தித்திக்குது, மழை தண்ணினா சும்மாவா அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன். அந்த தண்ணியால முகத்தையும் கழுத்தையும் நினைச்சுக்கிட்டு 2 பேரும் நிமிர்ந்து பார்க்கவும் ஒரு கணம் அதிர்ந்தே போயிட்டாங்க. சிலடி தூரத்துல ஒரு பாறைக்கு மேல சடை பிடிச்ச தலைமுடியோட நிர்வாண கோலத்துல ஒரு சாமியார். ஏனோ தெரியல, அவரோட 2 கண்கள் ரத்தத்துல ஊறின மாதிரி சிகப்பா இருந்துச்சு. அவருடைய எடையை விட அவருடைய சடாமுடியோட எடை ரொம்ப அதிகமா இருக்குன்னு தோணுச்சு. அவருடைய பார்வை இவங்க 2 பேரையும் தொலைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் பார்த்து படப்படன்னு 2 பறவைகள் மோதி கொள்ற மாதிரி ஒரு சப்தம். 2 பேரோட கவனமும் திசை திரும்பிச்சு. வேலைக்காரங்களுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு பாறைக்கு மேல ஒரு உள்ளான் பறவையும் வெண்தொகை கிடாரி ஒன்னும் முட்டி மோதிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு அதிசயமான காட்சி தான். கிடாரிய அபூர்வமா தான் பார்க்க முடியும். 2 பறவைகளும் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு சட்டுன்னு வானத்தை எழுப்பி பறக்கவும் செஞ்சுது. பறக்க தொடங்கின அந்த 2 பறவைகளும் மலையோட மறுபக்கத்துல போய் மறைஞ்சும் போச்சு. அந்த 2 பேரும் சடாமுடி சாமியாரை பார்க்க திரும்பினாங்க. ஆனா அதிசயம் என்னன்னா, அவர் அங்க காணல. அவர் போய் ஒளியறதுக்கு ஒரு பொந்தோ இல்ல புதரோ கூட அந்த இடத்துல இல்ல. 2 பேருக்கும் லேசா விளக்க தொடங்குச்சு. அம்பாரி மாளிகையில கிரிச்சிட்டு வந்து நின்னுச்சு. நரிக்குடி ஜமீனுக்கு சொந்தமான அந்த காருக்குள்ள இருந்து நல்லமணி ஐயாவோட பேரனான ரமேஷ் அப்படின்ற மணிகண்ட பிரபு இறங்கினா. இறந்து போன தாத்தாவுக்கு கர்ம காரியங்களை செஞ்சதே அவன்தான். வழவழப்பான மீசை இல்லாத அவனோட முகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. தொலைன்னு மேல்நாட்டு சட்டை ஒன்று போட்டிருந்தான். கீழே ஜீன்ஸ் பேண்ட் அணிஞ்சிருந்தான். காரை விட்டு இறங்கும் போதே மாப்பிள்ளை தோரணம் அவனுக்கு வந்துருச்சு. மாளிகையோட செழிப்பை 4 பக்கமும் பார்த்தபடியே அவனுடைய செல்போன்ல யாருக்கிட்டோ பேசியபடியே பங்களாக்குள்ள நுழைஞ்சான். மாளிகைக்குள்ள அவனை பெருசா யாருக்குமே தெரிஞ்சிருக்கல. அந்த சமயத்துல கார் அந்த சத்தம் கேட்டு சிட்டி பாபு அவனை எதிர்கொண்டு வந்தான். யார் சார் நீங்க? மேடம் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னு கையாட்டியபடி கேட்டான். ரமேஷுக்கு சிரிப்பே வந்துருச்சு. அம்மா கிட்ட போய் சொல்லு, நல்லமணி ஐயாவோட பேரன் ரமேஷ் வந்திருக்கன்னு. அந்த பதில் சிட்டி பாபுவை திகைக்க வச்சிருச்சு. சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு, சார் நீங்க தான் எங்க மேடத்தோட மாப்பிள்ளையா? வாங்க சார் வாங்க அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய சோஃபால உட்கார சொன்னான். அதே வேகத்துல உள்ளேயும் ஓடினான். லயன் லட்சுமி தனி அறையில மூங்கில் மோடோ மேல காலை தூக்கி போட்டுக்கிட்டு தலையில கை வச்சபடி உட்காந்துட்டு இருந்தா. மேடம் மாப்பிள்ள சார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னபடியே உள்ள நுழைஞ்சான் சிட்டி பாபு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் லயன் லட்சுமிக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு. போன வேகத்திலேயே லயன் லட்சுமி கூட்டிட்டு வந்தான் சிட்டி பாபு. லயன் லட்சுமி வர வழியிலேயே பிரியா காண போன விஷயம் பத்தி மாப்பிள்ளை கிட்ட மூச்சு விடக்கூடாது, புரியுதா அப்படின்னு பெருசா வாய்ப்பூட்ட போட்டுதான் கூட்டிட்டு வந்தா லட்சுமி. ரமேஷ் திடீர்னு அங்க வருவான்னு லட்சுமி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சரிகை முந்தானி இழுத்து போத்தியபடி அவனுக்கு எதிர் சோஃபால வந்து உட்கார்ந்த வேகத்துல, என்ன மாப்பிள்ள இது, வரப்போறத ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வண்டி அனுப்பியிருப்பேனே அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சா. என்னவோ தோணுச்சு, அதான் வந்துட்டேன் அத்தை. நேற்று ராத்திரி கனவுல தாத்தா வேற வந்தாரு அப்படின்னு லட்சுமி அதிர்ந்து போற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னான். தாத்தா வந்தாரா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கவும், ஆமா அத்தை, தாத்தா என்னை தூங்கவே விடல. போடா போ, பிரியா கழுத்துல சீக்கிரம் தாலியை கட்டு, இல்லைன்னா அவளுக்கு ஆபத்துன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. ரமேஷ் சாதாரணமா தான் சொல்றானா இல்ல கதை அடிக்கிறானான்னு லட்சுமியால அனுமானிக்கவே முடியல. அவனை முகத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அத்த கனவு விஷயத்த கூட எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவங்களும் கேட்டுட்டு பயந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட நினைப்பாவே இருந்ததால நான் தூங்கும் போது கூட கனவுல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா அத்த, பிரியா எங்க போனா அப்படின்னு கேட்கவும், பிரியா இப்போதான் சென்னை புறப்பட்டு போனான்னு லட்சுமி கிட்ட இருந்து வேகமான ஒரு பொய் தெரிச்சு வந்து விழுந்துச்சு. சென்னைக்கா? ஆமா மாப்பிள்ள, காலேஜ் ஹாஸ்டல்ல அவருடைய பொருட்கள் எல்லாம் போட்டபடி கிடக்குதுன்னோ அதை போய் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போனா. அப்படியா? ஆமா, எப்போ வருவா பிரியா? 2 நாளாச்சும் ஆகும்னு நினைக்கிறேன். போன வேகத்துல வந்துடுவா அப்படின்னு லயன் லட்சுமி சமாளிக்க ஆரம்பிச்சா. அடடா, முதலா பார்க்க வந்திருக்கேன், எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் போங்க. அட நீங்க ஒண்ணு அப்படியே நினைக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆமா அத்தை, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவருடைய நம்பர் இருந்தா கொடுங்களேன், நானே பேசிக்கிறேன். ரமேஷ் அடுத்த விஷயத்துக்கு போகவும் டக்குன்னு இடைமறிச்சு, இல்ல மாப்பிள்ள, அவ வந்துருவா, வந்ததும் நானே சொல்லி அனுப்புறேனே அப்படின்னு மறுப்ப சொன்னா லட்சுமி. அத்தை, நான் பள்ளிக்கூட படிப்பு கூட சரியா முடிக்காதவன், ஆனா பாருங்க நான் கட்டிக்க போற பொண்ணு பிரியா, அவ ஒரு BE பட்டதாரி. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாத்த, பிரியாவுக்கு நான் படிக்கலன்னு தெரியுமா? அது ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கலையே. அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, நமக்கெல்லாம் படிப்பு இதோ இந்த சேலையில இருக்க ஜரிகை மாதிரி தான். இருக்கிற ஆஸ்தி பாஸ்திகளை ஒழுங்கா காப்பாத்தினாலே போதாதான் என்ன? சரியத்த, நான் கிளம்பட்டுமா
அட என்ன இது, இருந்து சாப்பிட்டு போகலாமே. இல்ல, சாப்பிட்ற மனநிலையில நான் இப்ப இல்ல. அதே போல சம்பிரதாயம்லாம் வேணாம் அத்தை. அப்படிலாம் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் சொன்னேன். ஒரு காஃபியாவது. பேச்சோட பேச்சா இன்டர்காம்ல உத்தரவு பறக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் சிட்டிபாபுவோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போய் போன் எடுத்து காதுல வச்சான். மறுபக்கத்துல கோமமலையிலிருந்து அந்த சாமியார் தான் பேசினாரு. தம்பி, நான் சங்கரானந்தம் பேசுறேன். உங்க ஆட்கள் எனக்கு தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சேர்ந்ததும் நான் அவங்களோட கிளம்பி வரேன். அதை சொல்லதான் போன் பண்ணேன். சாமி, நீங்களா? உடனே வாங்க, இங்க ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. சரி, ஒரு அரை மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். என்ன சாமி சொல்றீங்க? அரை மணி நேரத்துல எப்படி வர முடியும்? அது என்னோட கவலை தம்பி, உங்களுக்கு எதுக்கு, வச்சுடட்டுமா? உடனே சாமியார் கால் பண்ண அந்த நம்பரை அவரோட பேர்லயே சேவ் பண்ணிட்டு லட்சுமி பக்கம் திரும்பினா சிட்டிபாபு. சிட்டிபாபுக்கு கால் வந்ததையும் அதை அவன் ஓரமா போய் நின்று பேசினதையும் ரமேஷ் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இவன் நம்மளை சந்தேகப்படுறானா இல்ல சாதாரணமா பாக்குறானா அப்படின்னு யோசிக்க முடியாத நிலையில சிட்டிபாபுக்குள்ள ஒரு குழப்பம். லட்சுமியை பார்த்து, மேடம், நம்ம சங்கரானந்த சாமி உங்களை பாக்குறதுக்கு நேரம் ஒதுக்கி கேட்டிருக்காரு. அம்மா கிட்ட கேட்ட சொல்றேன்னு சொன்னேன். அரை மணி நேரத்துல வந்துடுவேன், அவசியம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாரு. லட்சுமிக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள காஃபியும் வந்துடுச்சு. அழகான வெள்ளி டம்ளர்ல காஃபி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு கிருஷ்ணாயர் அப்படின்ற சமயக்காரர். அதை பார்த்ததும் லட்சுமி ரசிக்கவே செஞ்சா. ரமேஷ் பாதி காஃபி மட்டும் குடிச்சிட்டான், மீதி அப்படியே வச்சுட்டு அப்ப நான் வரேன் அப்படின்னு கும்பிட்டபடி கிளம்புனா. லட்சுமிக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அதே நேரம் அர்ஜுனுடைய வீடு. காலிங் பெல் அடிக்கவும் கதவு திறந்து பார்த்தான். வெளியில மருந்து அடிக்கக்கூடிய ஒரு நபர். சார், எல்லா வீடுகள்லயும் பூச்சி மருந்து அடிக்கிறோம். பூச்சி மருந்தா? இப்ப என்ன அதுக்கு அவசியம் ஏற்பட்டுச்சு? அதுலயும் எங்க வீட்டு நாங்க சுத்தமா தானே வச்சிருக்கிறோம். அப்படி இல்ல சார், சிக்கன் குனியா வந்துட்டா என்ன பண்றதுன்னு இந்த ஏற்பாடை கொஞ்சம் பண்ணிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வாடையே இருக்காது சார், எல்லாம் அவங்க நல்லதுக்காக தான். சரி சரி, உள்ள வாங்க. நீங்களும் கூடவே இருந்து எல்லா இடத்தையும் காட்டினீங்கன்னா நான் உடனே மருந்து அடிச்சு முடிச்சிருவேன். அந்த ஆள் பேசிக்கிட்டே உள்ள போக அர்ஜுன் சொன்ன எல்லா இடங்கள்லயும் மருந்து அடிச்சு முடிச்சுட்டு படுக்கை அரை பக்கம் வந்தவன் ஒரு பார்வையை விட்டான். படுக்கையில யாரோ ஒருத்தர் சுருண்டு படுத்திருந்தாங்க. சார், யார் சார் இது? ஏயா, எங்க அப்பா தான். ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் அர்ஜுன். இல்ல சார், சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த நபர் வெளியே வந்தான். அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் முதல் காரியமா செல்போன்ல அவனை அனுப்பி வச்சிருந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி சொன்னான். சார், வீட்டுக்குள்ள பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி எல்லா ரூமையும் சோதிச்சு பார்த்துட்டேன். அந்த பொண்ணுங்க இல்லை சார். அந்த அர்ஜுன் எப்படியா இருக்கான்? ரொம்ப இயல்பா தான் இருக்கான் சார். ரொம்ப நல்லா ஓவியம் வரைவான் போல இருக்கு. அரை பூராவும் ஒரே சீனரிஸா இருக்கு. சரி, நீ மேக்கப்பை மாத்திட்டு அவனை இன்னைக்கு பூரா கண்காணிச்சுக்கிட்டே இரு. சரிங்க சார். பேச்சு முடிஞ்சது. இது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அர்ஜுனுடைய போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. எதிர்முனையில, மிஸ்டர் அர்ஜுன், நீங்க அனுப்பியிருந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு. அதுக்கு தங்கப்பதக்கம் தரவும் கவுன்சில முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அர்ஜுன் எதிர்முனையில துள்ளி குதிக்கவே ஆரம்பிச்சுட்டான். நாகமாணிக்கம் வேலை செய்யுதா? மகிழ்ச்சியான செய்தியை சொல்றதுக்காக உடனே பிரியாவுக்கு கால் பண்ணான். அவன் பிரியாவுக்கு கால் பண்ணது வேற ஒரு செல்போன்ல இருந்து, வேற ஒரு புது நம்பர்ல இருந்து. எதிர்முனையில பிரியா, நாகமாணிக்கம் நல்லா வேலை செய்துடா. என்னோட ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு கோல்டு மெடலும் கொடுக்க போறாங்களாம். அதுக்கு 5 லட்சம் ரூபாவை நம்ம காலேஜ் கவுன்சில்ல கொடுக்கறதா முடிவும் பண்ணிருக்காங்களாம். ஆமா, அது என்ன ப்ராஜெக்ட் அர்ஜுன்? சூரிய சக்தியை பயன்படுத்தி டிராபிக் சிக்னல்ஸை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது என்னோட ப்ராஜெக்ட். இது மட்டும் ஓகே ஆயிட்டா சிக்னல்ல எந்த போலீஸ்காரனும் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாள் புறா நின்று வெயில்ல கஷ்டப்படணுன்ற அவசியமும் இல்லை. அதே சமயம் ஆளே இல்லைன்றதுக்காக யாராவது விதியை மீறினாங்கன்னா அவங்கள படம் பிடிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் தகவல் போய் சேர்ந்துடும். அடுத்த 5வது நிமிஷமே அவனுடைய வாகன பதிவு எண் அடுத்த சிக்னல்ல எச்சரிக்கையோட டிஸ்பிளே ஆகும். இதை கேட்டதும் பிரியாவும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டா. சூப்பரா அர்ஜுன், உன்னோட ப்ராஜெக்டுக்கு நாகமாணிக்கம் இல்லாமலேயே கோல்டு மெடல் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அப்படின்னா இன்னொரு நல்ல சம்பவத்துக்கு காத்திருப்போம், நடக்குதான்னு பார்க்கலாம். அதுவும் சரிதான் பிரியா. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அம்மாவோட ஏவுகணையில ஒண்ணு வந்து சேர்ந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டை முழுசா நோட்டம் விட்டுட்டு போயிருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. சரிடா, அப்படியே இருந்துக்கிறேன். நீ கொஞ்சம் வேகமா கிளம்பி வாயேன், நான் பரதாவோட தயாரா இருக்கேன். நம்ம 2 பேரும் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். பிரியா ரொம்ப சாதாரணமா பேசினா. அவங்கிட்ட எந்த மறுப்பும் இல்லை. சொன்னது போலவே அரை மணி நேரத்துல சங்கரானந்த சாமியார்
அம்பாரி மாளிகையில லயன்லட்சுமி முன்னாடி வந்து பிரசன்னமா இருந்தாரு. கூடவே அந்த 2 வேலைக்காரங்களும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் சங்கானந்த சாமியோட சீடர்களாவே மாறி போயிருந்தாங்க. லயன்லட்சுமி முன்னாடி வந்து உட்கார்ந்த சில வினாடிகள்லயே, என்னம்மா பொண்ணு காணாம போயிட்டாளா அப்படின்னு சங்கானந்தம் சுருக்குன்னு கேட்டுட்டாரு. லட்சுமிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அத்தியாயம் 15. அம்பாரி மாளிகைக்குள்ள நுழைஞ்ச ஜோருல சங்கானந்த சாமிகள் கேட்ட கேள்வி லயன்லட்சுமிய அதிர வச்சிருச்சு. சாமி, என் பொண்ணுக்கானு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை இங்க கூட்டிட்டு வரும்போது என் வேலைக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா. இவங்க எதுக்கு சொல்லணும்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, எனக்கு திருஷ்டாந்தம் பார்க்க தெரியும். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே போதும் அவங்க மனசுல என்ன ஓடுதுன்றத தெளிவா சொல்லிடுவேன். அப்ப சரி சாமி அப்படின்னு சொன்னவ எல்லாரையும் தவிர்த்துட்டு அவரை தனி அறைக்குள்ள அழைச்சிட்டு போனா. சாமி, என் மக இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சா. இப்போ உன் பொண்ணு திரும்ப வரணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி. உங்களால, அதாவது உங்க ஞான திருஷ்டியால அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதே நேரத்துல ஒரு பாதையை தான் நீ சொல்றியே தவிர இன்னொரு பாதையை எங்கிட்ட இருந்து மறைக்கிறியம்மா. சாமிகள் சரியான விஷயத்த பிடிச்சாரு. லட்சுமி அவர் கேட்கறத புரிஞ்சுக்கிட்டு அது வந்து சாமி அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சா. என்ன தயக்கம்? என் வரையில முழுமையா நம்பினாதான் நான் உதவியே செய்வேன். நான் ஒன்றும் கூலிக்கு மாரடிக்கிற ஆள்லாம் கிடையாது. எனக்கு பணம் காசெல்லாம் தேவையும் இல்லை. அது சரி சாமி, நான் நேராவே விஷயத்துக்கு வந்துடுறேனே. என் பொண்ணு ஒரு விலைமதிக்க முடியாத நாகமாணிக்க கல்லையும் எடுத்துட்டு போயிட்டா. அதை சொல்லு முதல்ல அப்படின்னு சொன்னாரு சங்கரானந்தம். இல்ல சாமி, எனக்குள்ள ஒரு குழப்பமே இருக்கு. மாணிக்கக்கல்லை அவதான் எடுத்துட்டு போனாளா, இல்ல அவளையும் மாணிக்கக்கல்லையும் சேர்த்து வேற யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னா லட்சுமி. அப்படியா? நீ யாரையாவது சந்தேகப்படுறியா? ஆமா, மாஜி எம்எல்ஏவான ராஜதுரை தான் சந்தேகப்படுறேன். சரி, விஷயத்தை என்கிட்ட விட்டுடு. நான் உன் மகளை தேடி கண்டுபிடிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறேன். பதிலுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். செய்வியா? சொல்லுங்க சாமி, நான் என்ன செய்யணும்? உன் பொண்ணையும் அந்த நாகமாணிக்கத்தையும் நான் மீட்டு கொடுத்துட்டேன்னா அந்த நாகமாணிக்க கல்லை ஒரு மண்டலம் நான் வச்சிருக்கிறதுக்கு நீ எனக்கு அனுமதி தரணும். தருவியா? சங்கானந்த சுவாமிகள் நேரடியாக விஷயத்தை கேட்கவும் லட்சுமி பதறியே போயிட்டா. சாமி, என்ன கேக்குறீங்க? ஏன் பதற? ஒரு மண்டலம் தான், அதாவது 48 நாள். அதன் பிறகு நான் அதை அப்படியே திருப்பி உங்ககிட்டே கொடுத்துட்றேன். உங்களுக்கு அது எதுக்கு சாமி? நான் ஒரு பூஜை செய்ய விரும்புறேன். அந்த பூஜைக்கு பேரு நாகவசிய பூஜை. அந்த பூஜைக்கு நாகமாணிக்க கல் அவசியம் தேவை. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதெல்லாம் சித்த ரகசியமா. நாகவசிய பூஜை வெற்றி அடைஞ்சிட்டா மாணிக்கக்கல்லை தேடி நாகங்கள் நிறையவே வரும். அப்படி வர நாகங்களுக்கு பால் வார்த்து அதோட பசியை ஆத்துனா அதன் மூலயமா எனக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இச்சாதாரி நாகங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். இச்சாதாரி நாகங்களா? அதை பத்தி எல்லாம் நான் கதையில மட்டும் தானே படிச்சிருக்கேன். வாழ்க்கை தானே கதையாகுது. அப்போ இச்சாதாரி நாகம் எல்லாம் உண்மையா சாமி? உனக்கு எதுக்கு சந்தேகம்? அந்த பூஜையை நான் செய்யும் போது நீ கூடவே இருக்கலாம். கண்ணால பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோயேன். சாமி, நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மகளை கொஞ்சம் எப்படியாவது கண்டுபிடிங்களேன். அவன் நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சா கூட எனக்கு போதும். அவளுக்கு என்னவோ ஏதோன்னு என் மனசு கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. லட்சுமி சாமியார்கிட்ட கெஞ்சியபடி கேட்கவும் அதே சமயம் செல்போன்ல ஒரு அழைப்பு வந்துச்சு. ஒரு நிமிஷம் சாமி அப்படின்னு சொன்னவ செல்போன்ல வந்த காலை அட்டன் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சா. எதிர்முனையில துப்புரை நிபுணர் ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தாரு. மேடம், நான் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? இப்ப அவ எங்க இருக்கா? லட்சுமி கிட்ட ஒரு துடிதுடிப்பு. உங்க பொண்ணு லவ் பண்ற பையனும் 2 பேரும் சேர்ந்து திருப்பதி போயிட்டு இருக்காங்க. என்னது, திருப்பதிக்கா? ஆமா மேடம். அந்த காரை ஓட்டிட்டு போறது என்னோட ஆள் தான். அப்படின்னா அந்த டிரைவரை காரை இங்க ஓட்டிட்டு வர சொல்லு. அது எப்படி மேடம் முடியும்? நீங்க தானே வழியில போய் அவளை சந்திக்கணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. காரை எங்கேயும் நிறுத்தாம அம்பாரி மாளிகைக்கு விட சொல்லுங்க. டிரைவரா இருக்கவங்க ஆள்கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். எதிர்முனையில இருந்த அந்த துப்பறி நிபுணர் இல்ல மேடம் அப்படின்னு சமாளிக்க முயற்சி பண்ணவும் நான் சொல்றத செய்யுங்க. லயன்லட்சுமி கம்பீரமா கட்டளையும் போட ஆரம்பிச்சா. அவ மறுவார்த்தையை பேசாம சரிங்க மேடம், ஒரு 5 நிமிஷத்துல உங்களை கூப்பிடுறேன். என் டிரைவரை நான் காரை திருப்பிட்டு வர சொல்லிடுறேன். ஆனா உங்க பொண்ணும் அவருடைய லவரும் கார் ரன்னிங்ல இருக்கும் போதே குதிச்சுட்டாங்கன்னா அப்புறம் நீங்க எதுவும் என்ன கேட்க கூடாது. அந்த துப்பறி நிபுணர் காரை இங்க கொண்டு வரல இருக்கக்கூடிய சிக்கலை சொல்லவும் அதை புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி, சரி இப்ப நான் அவங்க கூட வரேன், நாம போய் அவங்கள மடக்கிறோம், சரியா? இது ஒரு விதத்துல சரியான முடிவுதான் மேடம் அப்படின்னு எதிர்மொழியில இருந்து பதில் வந்துச்சு. சரி, உடனே நம்ம கிளம்பலாம். செல்போனை முடக்கிட்டு திரும்ப வந்தா. லட்சுமியை பொறுத்த வரைக்கும் சாமியார் இப்போ வேண்டாத ஒருவரா தெரிஞ்சாரு. நேர சாமியார் கிட்ட போய் சாமி அப்படின்னு கூப்பிடவும்
அவர் திரும்பி பார்த்து, என்னம்மா உன் பொண்ணு கிடைச்சிட்டாளா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, ஊர்ல இருக்க எல்லா டிடெக்டிவ் ஆட்களையும் வர சொல்லி அவங்கள விட்டு என் பொண்ணை தேட சொல்லியிருந்தேன். அதுல ஒரு நபர் இப்ப என் பொண்ணை பார்த்துட்டாராம். இப்போ நான் என் பொண்ணு இருக்க இடத்த நோக்கி கிளம்புறேன். தேவையில்லாம நான் தான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல, அதே நேரம் இன்னொரு முறை என் உதவி தேவைப்பட்டா என்னோட கோரிக்கைக்கு சம்மதிக்கிறதா இருந்தா மட்டும் என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னாரு சங்கரானந்தம். லட்சுமி ரொம்ப விட்டேத்தியா பேச ஆரம்பிச்சா. அதை பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம் சாமி, அடுத்த முறை என் மகளை கட்டுப்பாடே இல்லாமலாம் விட்டாதானே. லட்சுமியோட குரல்ல ஒரு தனித்தெம்பு தெரிய ஆரம்பிச்சது. சுவாமி சங்கரானந்தம் எதுவுமே சொல்லாம மர்மமா புன்னகை செஞ்சாரு. பிறகு அங்கிருந்து திரும்பி நடக்க தொடங்கினாரு. அவர் அப்படி பார்த்ததும் பிறகு அங்கிருந்து கடந்து போனதும் லட்சுமிக்கு சின்ன உறுத்தலாவே தான் இருந்துச்சு. அதே சமயம் கம்பக்குடி ஜமீன் கைலாசநாதன் ரமேஷை போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தான். என்ன ரமேஷ் நீ இப்படி இருக்கிற? அந்த பொம்பளை லட்சுமியோட பேச்சுல உனக்கு சந்தேகம் மட்டும் வந்துருச்சுன்னா அதை அப்பயே முழுமையா தீர்த்துக்கிற வழியை பாரு, அதான் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னான் ரமேஷ். என்னத்தை யோசிக்க, இப்பவே கிளம்பிப்போ, நான் உங்க பொண்ணு பிரியா கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவரோட செல்போன் நம்பரை கேளு. அப்படியே இன்னும் 2 நாள்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லு. அப்போ அவருடைய முகத்துல என்ன முகபாவனை காட்டுறான்றத கூர்ந்து கவனி அப்படின்னு ரமேஷை நல்லா உசுப்பேத்த தொடங்கியிருந்தான் கைலாசநாதன். இல்ல கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் பேசுறது சரியா இருக்காது, என்னோட அம்மாச்சி அத்தைன்னு புரியவங்க போய் பேசட்டும். சரி, அப்படிதான் செய்ய. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுவேன்னு தோணவே இல்லை. ஏமாமா உங்களுக்கு இவ்வளவு அவநம்பிக்கை? நீ சொன்னது நான் கேள்விப்பட்டதுன்னு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் நினைக்க தோணுது ரமேஷ். ஏமாமா அப்படி என்னதான் நீங்க கேள்விப்பட்டீங்க? அந்த பொண்ணு வேற ஒரு பையனை காதலிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யார் சொன்னது? இங்க பாரு ரமேஷ், யார் சொன்னது, எப்ப சொன்னது, அந்த கேள்வி எல்லாம் வேண்டாத ஒரு கேள்வி. நான் சொல்றத கேளு. உன் தாத்தா மாணிக்கத்தை வச்சு லட்சுமி மடக்கி இருக்காரு. அதுக்கு அந்த மாணிக்க கல்ல தூண்டிலாவும் போட்டிருக்காரு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே மாமா. இப்ப அதை பத்தி ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு சொல்லிக்கிட்டா? அந்த பொண்ணை நீ கட்டியே திரணும். லட்சுமியோட அவ்வளோ சொத்தும் உனக்கு வந்தே ஆகணும். நான் அவங்க வீட்டு மாப்பிள்ளையானா அப்படிதான் நடக்க போகுது. ஆனா தானே திரும்பவும் சந்தேகமா? சந்தேகமே இல்லை, நான் அடிச்சு சொல்றேன், அந்த பொண்ணு மனசன் நீ இல்ல. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணுன்னு சொல்றீங்க? மாணிக்க கல்ல திரும்ப கேளு ரமேஷ். அது என்ன 1 ரூபாய் 2 ரூபாய் விஷயமா என்ன? அந்த நாகமாணிக்க கல் எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கே தெரியும். என்னமாமா நீங்க, நான் அதை விடுவேனா? விட்டுக்கிட்டு தானே இருக்க, அது உனக்கே தெரியல ரமேஷ். சரி, நீங்களும் என் கூட வாங்க, 2ல 1 பாத்துருவோம். நான் வரதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நீ ஒரு காரியம் பண்ணியே தீரணுமே. தெரியும், அந்த கல் உங்களுக்கு விலைக்கு வேணும், அவ்வளவுதானே. விலைக்கு தந்தாலும் சரி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அதை நீ கட்டிக்கிட்டாலும் சரி. கைலாசநாதன் அப்படி சொன்னதும் ரமேஷ் கிட்ட ஒரு குபீரான திகைப்பு. மாமா என்ன சொல்றீங்க? இத பாரு, நான் மனசார தான் சொல்றேன். உங்க தாத்தாவுக்கு தான் எங்க ஜமீன் மேல எப்பவும் ஒரு அபிப்பிராயம் இருந்ததே கிடையாது. அதான் என் தங்கச்சி இருக்கும் போது லட்சுமி பொண்ணுக்கு உன்னை பேசினாரு. நானும் அவரை எதிர்த்து எதுவுமே பேச முடியாம பொறுமையா இருந்துட்டேன். மாமா, அந்த கல் மேல உங்களுக்கு அவ்வளோ மதிப்பா? ரமேஷ், கல்லோட நீ எங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்துரு, அதுக்கப்புறம் அதோட சக்தி என்னன்னு உனக்கே தெரியும். அப்ப சரி மாமா, எனக்கும் லட்சுமியோட பொண்ணு மேல ஒரு பெரிய ஈர்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம அவ ஒரு படிச்ச குதிரை, அதனால கல்லை திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்னு சொல்ல போறேன். ஆஹா, அற்புதமான முடிவு. ஆனா இதுல நீ உறுதியா இருக்கணும். இருப்பியா? கைலாசநாதன் கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்டான். எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றாம போயிட்டான் ரமேஷ்ன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரமேஷ், நீ எங்க நிறைவேற்றாம போன? அந்த பொண்ணு தான் அவன் கூட படிச்சவனை காதலிச்சு ஒன்ன வேண்டான்னு சொல்லிட்டா. பழி அந்த பொண்ணு மேலதான் விழும், நீ கவலைப்படாத. என்னமோ அந்த பொண்ணு கூடவே இருந்து பார்த்த மாதிரியே பேசுறீங்களே மாமா. அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் பேச்சோட கண் சிமிட்டினாரு கைலாசநாதன். சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. இன்னைக்கு அந்த லைன் லட்சுமிய ஒரு கை பார்க்காம விடுறதே இல்லைன்னு துடிப்போட கிளம்பிட்டான் ரமேஷ். ரமேஷுக்கு பிடிச்ச இரும்பு குதிரை மாதிரி இருந்த கார்ல கைலாசநாதனோட அம்பாறை மாளிகைக்கு வந்தப்போ அப்பதான் லட்சுமி பிரியாவை மடக்கிறதுக்காக மாளிகையை விட்டு வெளியேறிட்டு இருந்தா. சிட்டி பாபு ரமேஷை உட்கார வச்சுட்டு தாங்கன்னு தாங்க தொடங்கிட்டான். மாப்பிள்ள சார், இப்பதான் அம்மா அவசர வேலையா வெளியே போயிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஆமா, அவங்கள பார்க்க தான் வந்தேன். போன் போட்டு தரேன், பேசுறீங்களா? இல்ல வேண்டாம், நான் நேர்லயே பேசிக்கிறேன். ஆமா, எப்போ வருவாங்க அவங்க? அது தெரியாது. நீ அவங்களுடைய பிஏ, நீ கூட போகலையா? இல்ல மாப்பிள்ள, மேடம் இல்லாத நேரத்துல முக்கியமானவங்களாம் வீட்டுக்கு வந்தா அவங்களை கவனிக்கிறதுக்காக தான் என்ன வேலைக்கே வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படியே விஷயம். நீ ஒன்று பண்ணு, அவங்க வீட்டுக்கு வந்ததும் அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து அவனை நேரில் பார்த்துக்கிறேன்.
ரமேஷும் கைலாசநாதனும் ஏமாற்றத்தோட கார்ல ஏறி கிளம்பினாங்க. அம்பாரி மாளிகைக்கு வெளியில சாலை ஓரமா தள்ளுவண்டி கடையை போட்டிருந்த ஒருத்தன் கார் அவனை கடந்து போகவும் தான் வசம் இருந்த செல்போனை எடுத்து பேசவும் ஆரம்பிச்சான். அண்ணே, எல்லா ஏற்பாடும் தடபுட நடக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லமணி ஐயாவோட பேர ரமேஷ் இப்பதான் மாளிகைக்கு வந்துட்டு போறான் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு இருந்தான். அவன் முழுசா வீடு போய் சேரக்கூடாது, தூக்கிடுங்க கட்டளை இட்டாரு மாஜி எம்எல்ஏவான ராஜதுரை. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்னடா, பொண்ணுக்கான ஒரு பக்கம் படம் காட்டிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த லட்சுமி. அந்த பையனை இப்ப விட்டா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என் மேல லாரி விட்டு ஏத்த பார்த்தாங்கல்ல, அதே போல அவனையும் செஞ்சிருங்க. சரிங்கண்ணே, அரை மணி நேரத்துல அவன் காலின்னு உங்களுக்கு தகவல் வந்து சேரும் பாருங்க. சொன்ன அந்த நபர் காலை கட் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல வேகமா இறங்கவும் தொடங்கினா. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.